பாண்டியன் ஸ்டோர் தொடரில் அரசு வேலைக்கு எக்ஸாம் எழுத முடிவு செஞ்சுருக்கிற செந்தில் புதுசாக ஃபார்மல் ஷர்ட்டு வாங்கிக்க சொல்கிறாங்க மீனா. அது அவங்க அப்பா கிட்ட கேட்குறாரு. அவங்க அப்பா இருக்கிற சட்டை போடாடு, எதுக்கு புது சட்டைலாம் வாங்குற, அதான் கல்யாணத்துக்கு சட்டில் இருக்குது, பொங்கல் தீபாவளி சட்டைலாம் இருக்குது, ஏன் புது சட்டை வாங்குறேன்னு சொல்லிட்டு காசு கொடுக்க மாட்டுறாரு. இந்த விஷயம் மீனாவுக்கு தெரியுது. கதிரை கூட்டுக்கிட்டு போய் ஒரு ஷர்ட்டு கடையில் இருக்கிற சட்டையெல்லாம் கழிச்சி போட்டு ஒரு 2000 ஒரு ஷர்ட்டு எடுக்கிறாங்க, வாங்கிட்டு வராங்க. எல்லாம் வீட்டில் கும்பலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்னதுன்னு கேட்குறாங்க. இதுமாரி ஷர்ட்டு வாங்கினதா சொல்கிறாங்க. அதை பார்க்குற கோமதி 200 தானே, எவ்வளோ கம்மியாக இருக்குன்றாங்க. உடனே பாண்டியன் பரவாயில்லையே, 200 இப்படி சட்டை கொடுக்குறாங்கன்னா நம்ம பண்டிகைக்கெலாம் நம்ம எல்லாம் அங்கேயே சட்டை எடுத்துக்கலாம், எந்த கடமைன்னு சொல்லி பார்த்துட்டு சட்டையை வாங்கி பார்க்குறாரு. அதில் 2000 போட்டுக்குது. எதுக்குமா 2000 சட்டை வாங்குவாங்க, என்னம்மா இருக்குது 2000 இதில் பிராண்டடு, அவங்க ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, தையல் கடைக்காரர் தான் அவங்க கடை ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறான், அதுக்கு இல்லாமல் காசு வாங்குறான், சட்டைக்கு மட்டும் தானே காசு வாங்குறான், இவ்வளோ பணத்தை கொடுத்து பணமாக செலவு பண்ணுவேன் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு. வீட்டில் இருக்கிற சட்டையெல்லாம் கொண்டு வந்து காட்டி, என்னம்மா எதுக்கும் அதுக்கு ஒன்று வித்தியாசம் தெரியலையே, அவ்வளோ காசு கொடுத்து ஏம்மா சட்டை வாங்குற அப்படின்னு கேட்குறாரு. அவங்க இருக்கிற கதிர் சட்டத்தானப்பா விட்டுட்டு போக வேண்டியதானே, எதுக்கு ஏன் இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறான். நீ சும்மா இருற, காசு பணத்தோட அருமை தெரியாது, யார் சம்பாதிச்ச காசாக இருந்தா என்ன, இவ்வளோ போனால் வீணாக செலவு பண்ணக்கூடாது, தேவைக்காக செலவு பண்ணலாம், தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாதுன்னு ஓவராக பாண்டியன் பேசிகிட்டு இருக்கிறாரு. வீண் செலவுலாம் பண்ண வேணான்னு மீனாக சொல்கிறாரு. அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க.